நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்து விட்டார். அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப பெரிதும் விருப்பத்திற்குரிய ஒரு மகன், ஆண் குழந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாகத்தான் தம் பிள்ளைக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. ஆனா நீண்ட காலம் அவர் வாழவில்லை. சில அறிவிப்புகள் 6 மாதம், சில அறிவிப்புகள் 6 வருஷம் என்று கூட வருகிறது வரலாற்று செய்திகள்ல. அப்போ சிறிய வயதிலேயே மரணித்து விடுகிறார். அன்றைக்குன்னு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இப்போ மக்கள் தன்னியல்பா பேசிக் கொள்கிறார்கள். பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இறந்து போயிட்டார்கள், அதனாலதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த துக்கத்தில் சூரியன் பங்கெடுக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சு நபிகள் நாயகத்தின் காதை வந்தடைகின்ற பொழுது அமைதியா ரசூலுல்லாஹ் கடந்து போகல, எல்லாரையும் வாங்கிட்டாங்க. மகனை இழந்த துக்கம் ஒரு பக்கம், மிகவும் நேசித்த ஒரு மகன் இறந்திருக்கிறார், அவருடைய இறப்பிற்குண்டான துன்பத்திலிருந்து துக்கத்திலிருந்து ரசூலுல்லாஹ் இன்னும் மீளவில்லை. அதற்குள்ளாக மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சை நபிகள் நாயகம் அறிந்த மாத்திரத்தில் வாங்கிட்டாங்க. எல்லாரும் வாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என் மகன் இறப்பிற்கும் சூரிய கிரகணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அடிப்படை நீங்கள் புரிய மாட்டீர்களா? இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சி. அல்லாஹ்வின் அத்தாட்சியை கொண்டு போய் என் வீட்டு நிகழ்வோட முடிச்சு போடுறீங்க. அல்லாஹ்வின் அத்தாட்சியில் எதுவும் லா யன்ஹசிஃபானி லிமௌத்தி அஹதின், அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. யாருடைய இறப்பிற்காகவும் அவைகள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. என் வீட்டுல ஒரு இறப்புன்னா சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கணுமா? அந்த அவசியம் ஏன்? அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் பேசுறது நிப்பாட்டுங்கட்டாங்க. எந்த நேரம் தான் மகனை இழந்து துக்கத்தில் தவித்துக் கொண்டிருக்கிற நேரம் என்று கூட பார்க்காம அந்த துக்கத்தை ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு இந்த மாதிரி பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேச்சை கண்டிக்கிற விதமாக, அந்த நம்பிக்கையை தகர்க்கிற விதமாக நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு மனம் வருகிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் இயல்பிலேயே தான் புகழப்படுவதை எந்த அளவுக்கு நஞ்சா வெறுத்திருக்கணும். அது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் சேர்க்கிற ஒரு அம்சம் தானே. ரசூலுல்லாஹ் போய் பிரச்சாரம் பண்ணல, எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணாம இயல்பா மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல ஒரு இறப்பு, சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது, இயல்பா பேசிக் கொள்கிறார்கள். இது மாதிரி இன்றைக்கு பல பேர் பிரச்சாரம் பண்ணி தங்களுக்கு ஒரு அற்புதம் இருப்பதாக, சக்தி இருப்பதாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த சுன்ன ஜமாத்துல தர்கா வழிபாட்டு குரூப்ல வெளியூர்ல இருந்து யாராவது ஒரு ஆலிம் சாவை இறக்கி கூட்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருச்சுன்னு வைங்க, அடிக்கிற வெயில் தாங்காது, திடீர்னு அன்னைக்குன்னு ஒரு மழை பெஞ்சிருச்சு, மேகம் கருத்தா கூட போதும், எல்லாம் ஆலிம்சா வந்தாருல, கால் எடுத்து வச்சாரு, நம்ம ஊரை பாத்தீங்களா ஊட்டி மாதிரி ஆகிவிட்டது. எல்லாம் இவரால தான். ஆலிம்சா வந்தாரு, மீலாதுல்லாவுக்கு ஒரு சிறப்பு பயான போட்டார், பாருங்க அப்படியே மேகம்லாம் குழுகுலுன்னு இருக்கு, வானம்லாம் கருத்து போய் இருக்கிறது, கண்டிப்பா மழை தான், எல்லாம் இவரால தான். இப்படி பேசுவதை உள்ளூர கண்டிக்காதவர்களாக இருப்பார்கள். இவரால் தான் மழை பொழிந்தது, இவரால் தான் அது நடந்தது, இவரால் தான் இது நடந்தது என்று தகுதிக்கு மீறி சொல்கின்ற பொழுது பலரும் அதை ஆமோதிப்பவர்களாக அல்லது அமைதியாக கடந்து செல்பவர்களாக இருப்பார்கள். சில பேர் எப்படி கூட நினைப்பாங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு எதுக்கு வம்புன்னு கூட ஒதுக்கி போவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேச்சை அப்படி எடுத்துக்கொள்ளவே இல்லை, போய் கண்டிக்கிறாங்க, எல்லாம் பேசாதீங்கிறாங்க. மகனை இழந்த துக்கம் உள்ளத்தில் இருந்த போதும் இந்த மாதிரியான காரியங்களை எனக்கு நீங்க இப்படி சொல்லக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று தெளிவுபடுத்துகிறார்.